சொல்றாரு பாருங்க, அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. எப்படிங்க இவரால மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது? ஆக அற்புதங்க. சொல்றாரு பாருங்க, அன்பே இல்லை அப்படின்னா ஒருவர் என்ன பண்ணுவாரு? எனக்கு 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 எந்த பொருளை பார்த்தாலும் ஆசைப்படுறது, இல்ல எனக்கு தான் ஆசைப்படுவாரு இல்லையா? அந்த மாதிரி ஆசைப்படுவாங்க. ஆனா அன்பு இருக்கிறவங்க, உனக்கு வச்சுக்கிறா, இதை எடுத்துக்கிறா, இதையும் எடுத்துக்கிறா, இன்னும் கொஞ்சம் வச்சு சாப்பிடுறா அப்படின்னு விட்டு கொடுப்பார்கள். அன்புடையவர்கள் எப்பவுமே எந்த பொருளையுமே தனக்குன்னு எடுத்துக்க மாட்டாங்க, பிறருக்குன்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் அன்பா இருக்கிறார்களோ அவர்கள் பிறருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா அந்த பிறருக்கு நினைக்கிற அந்த குணமே அந்த பொருளை பிறருக்கு கொடுக்கும்போது அந்த பொருள் இறைவன் அருளால இயற்கையாகவே தானாகவே அவர்களிடம் வந்து சேர்கிறது. தர்மம் செய்யும் போது நம்முடைய செல்வம் அதிகரிக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம